தேவனுடைய ஜெபத்தை கேட்டு நல்ல ஒரு குளிர்ச்சியான வேலையை உண்டாக்கி இருக்கிறபடினால நமக்கு ஸ்தோத்திரம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், என்றும் ஓசன்னா ஜெயம் நாமக்கே. இந்த ஆர்டினேஷன் சர்வீஸில் ஒரு சாட்சியோடு நான் ஆரம்பிக்க ஆசைப்படுறேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரில, வரப்போகிற ஊழியக்காரர் வந்து ஒன்றும் கேட்க மாட்டார், ஆமேன் மட்டும்தான் கேட்பார். நீங்கள் அதை கரெக்டாக கொடுத்தீங்கன்னா ஒரு ஆராதனை உமக்கே துதிப்பது. நல்லா கையை தலைக்கு மேலே. ஜோஷுவா, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? மோசையோடு இருந்த நான் உன் கூட இருப்பேன் என்று சொன்னாரு. நல்ல கைகளை தட்டி ஆர்ப்பரித்து we bless Joshua. யோசுவாவை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஆராதனையை முடிக்க ஆசைப்படுறேன். அநேக பாடல்களை கர்த்தர் யோசுவா கொடுத்திருக்கிறார். ஆமென். that is a credit for his ordination. ஒரு பொக்கிஷமான காரியம். ஆகவே ஜோஷுவாவுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த பாடலை அடிப்படையாக வைத்து நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். He is the King of Kings. He is the Lord of Lords. பயமில்லாமல் கலக்கமில்லாமல் முன்னேறி சென்றிடுவே. சென்னை பட்டணத்துக்கு ஊழியத்துக்கு கொண்டு வந்த சர்வ வல்லமுள்ள தேவன் கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக எங்களை நடத்தி வருகிற பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய குடும்பத்தில் 3வது நபராக ஊழியம் செய்வதற்கு உலக பிரகாரமாக இந்திய அரசாங்க சட்டத்திற்கு உட்பட்டு தொடர்ந்து ஊழியத்தை செய்யும்படி நாம் எல்லாம் நம்முடைய அன்பு சகோதரர் ஜோஷுவா சாண்டியாகோ அவர்களை பிரதிஷ்டை செய்து ஆசீர்வதித்து ஆர்டினேஷன் பண்ணும்படிக்கு நாம் கூடி வந்திருக்கிறோம். ஆகவே தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை ஜெபத்தோடு நடத்துவதற்கும் பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் நம்மிடத்தில் தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சிகள் முடிகிற வரைக்கும் இருக்கும்படியாக நம்ம மத்தியில் நம்முடைய சபையின் மூத்த போதகர் பாஸ்டர் சந்தியாகோ அவர்கள் இப்பொழுது ஜெபித்து ஆரம்பித்து வைப்பார்கள். நாம் தொடர்ந்து ஜெப நிலையில் தரித்திருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம் இப்படியே சொல்கிறது, நீங்கள் வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதெல்லாம் கர்த்தர் இயேசு கிறிஸ்து முன்னிலையில் செய்து பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள் என்று எழுதியிருக்கிறது. பிதாவே, இந்த நிகழ்வுக்காக நாங்கள் நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நிகழ்வை உண்டாக்கி இருக்கிறவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். பரத்து வந்திருக்கிறபடினாலும் நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்வை உங்களுடைய திருக்கரத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் ஆமென் பிரதிஷ்டை செய்து ஆசீர்வதித்து ஆர்டினேஷன் செய்ய வந்திருக்கிற ஆமென் ஸ்தோத்திரம் பிஷப் அவர்களுக்காக நாங்கள் துதிக்கிறோம், நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து தேவ செய்தி கொடுக்க இருக்கிற ஆமென் ரெவரண்ட் ஜேக்கப் குஷி அவர்களுக்காக நாங்கள் துதிக்கிறோம், நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக இந்த நாளில் இந்த பிரதிஷ்டை ஆராதனைக்கு ஆயத்தமாக இருக்கிற பாஸ்டர் ஜோஷுவா சாண்டியாகோ அவர்களையும் திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. திருச்சபையின் மக்கள் யாவரையும் ஆண்டவரை ஆசீர்வதிப்பீராக. இந்த நிகழ்வு ஆரம்பம் முதல் முடியும் வரை தேவ பிரசன்னத்தினால எங்களை நிரப்பி நடத்த முடியாமல் ஜெபிக்கிறோம். தேவனுடைய ஜெபத்தை கேட்டு நல்ல ஒரு குளிர்ச்சியான வேலையை உண்டாக்கி இருக்கிறபடினால நமக்கு ஸ்தோத்திரம். தடைகள் எல்லாம் நீக்கிறவரையும் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதிப்பீராக. இந்த பகுதியில் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக இந்த நிகழ்வுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக. ஆரம்பம் முதல் முடியும் வரை தேவனுடைய ஆளுகையும் பிரசன்னம் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தடைபட்டிருக்கிற மின்சாரம் கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த இன்வெர்டர் வசதியை செய்து கொடுத்த தேவனுக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்வீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் எல்லாம் சேர்ந்து ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே,
ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே என்றும், ஓசன்னா ஓசன்னா ஜெயம் நமக்கே என்றும், ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. நல்லா கை தட்டி பாடுவோமா? இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா என்றென்றும், ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே என்றும், ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா உன்னை செல்கிறார், ஓசன்னா, இயேசு ராஜா முன்னை செல்கிறார், ஓசன்னா வேகம் சென்றிடுவோம், ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே என்றும், ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை. நல்ல கை கொண்டவங்க எல்லாரும், ஓ அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு என்றென்றும் போற்றிடுவோம், ஓசன்னா ஜெயமே. நல்ல விசுவாசத்தோடு, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஓசன்னா ஜெயம் நமக்கே என்றும், ஓசன்னா ஜெயம் நமக்கே. நல்ல கைகளை தட்டி ஆர்ப்பரித்து அல்லேலூயா, ஆமென். ரைட், கர்த்தர் நல்லவர். நம்முடைய ஆர்டினேஷன் சர்வீஸில் கர்த்தருடைய பிரசன்னத்தினால நம்ம நிரப்பப்படணும். கர்த்தர் தான் நம்மளை வந்து ஆசீர்வதிக்கிறவர். ஆமாம். எத்தனை பேருக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது? இந்த ஆர்டினேஷன் சர்வீஸில் ஒரு சாட்சியோடு நான் ஆரம்பிக்க ஆசைப்படுறேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரில, ஜோஷோடைய திருமணத்தில் ஃபாதர் அவங்க நடத்தி வைக்கும்போது சரியான மழை, நல்லா சுட சுட பிரியாணி சாப்பிட்டுட்டு மலையிலே தான் சாப்பிட்டோம். அதுக்கு பிறகு ஃபாதர் அவர்கள் வீடு டெடிகேஷனுக்காக வந்திருந்தப்ப அப்பவும் சரியான மழை, எல்லா சேரையும் அடித்து க்ளோஸ் பண்ணி ரூமில் சாப்பிட்டோம். இது 3வது சாட்சி. 2 அல்லது 3 சாட்சி ஒருவர் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அடையாளம். ஆமென். இப்போவும் மழை, பிரியாணி சூடாக இருக்குது. சர்வீஸை முடிச்சுட்டு கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். அவர் தான் நமக்கு கண்மலை, அவர் தான் நமக்கு கோட்டை, அவர் தான் நம்மளை அழைத்தவர். வரப்போகிற ஊழியக்காரர் வந்து ஒன்றும் கேட்க மாட்டார், ஆமேன் மட்டும்தான் கேட்பார். நீங்கள் அதை கரெக்டாக கொடுத்தீங்கன்னா ஒரு ஃப்ளோவில் பேசிட்டே இருப்பார், ஆவியானவர் அசைவாடுவார். நீங்கள் உம்முன்னு உட்காந்தீங்கன்னா முடிச்சுட்டு சீக்கிரம் போயிடுவார். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேட்பார். நான் கேட்கல, அவர் கேட்பார். கேட்குறதுக்கு இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறோம். சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். Thank you Jesus, எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. கைத்தட்டி நல்ல மகிழ்ச்சியோடு வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. நல்லா உயிர் கொடுத்து சொல்லுங்க, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே.
செய்தி. தூயவரே துணையாளரே துதிக்கு பாத்திரரே. சொல்லுங்க, ஓ துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உயர்த்துவோம், ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உந்தன் கிருபை தந்தீரையா. உந்தன் பலவீனனே, எல்லா பலவீன நேரங்களில கிருபை தந்து நம்மளை ஆசீர்வதித்தவரை ஆராதிப்போமே. நல்ல கைத்தட்டி, அவர்தான் நம்முடைய பலன். ஓ ஓ இயேசு பலனே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஓ ஆராதனை எந்த பலவீன நேரங்களில். யாரு நம்மள கிருபை கொடுத்து தாங்கினது? யாரு சொல்லுங்க? பலவீனனே உந்தன் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. பயமில்லாதவங்க எல்லாம் எதற்கும் பயமில்லையே. நல்ல கை தட்டி, ஆராதனை உமக்கே, உமக்கே. மகாராஜாவுக்கே உமக்கே, உமக்கே, உமக்கே ஆராதனை. நல்ல கை தட்டி உயர்த்துவோம், ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். புதிய பாடல்களை பாடி நல்லா ஆராதிக்கணும் சந்தோஷத்தோடு. சொல்லுங்க, ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். இயேசு ராஜா, ஓ ஓஹோ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஓஹோ உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. துதிப்பது நலமானது. அப்படி சொல்லுங்க, துதிப்பது, துதிப்பது என் தேவனை துதிப்பேனா, என் ராஜனை துதிப்பேனா. என் தேவனை துதிப்பேனா, என் ராஜனை துதிப்பேனா. ஜீவன் இருக்கும் வரை என்றென்றும் துதிப்பேனா. என் ஜீவன் ஒரு பெரிய தீர்மானத்தோடு, ஆகவே துதிப்பது. நல்ல கைய தலைக்கு மேல துதிப்பது நலமானதே, நலமானதே. என் தேவனை துதிப்பேனா, என் இயேசுவை துதிப்பேனா. என் தேவனை துதிப்பேனா, அவர் சர்வ வல்லவரே. என் இயேசுவை துதிப்பேனா,
சர்வ வல்லவரே, என் இயேசுவை துதிப்பேனா, ஜீவனை தந்தவரே. துதிப்பது நல்லபடி கையை மகிழ்ச்சியோடு துதிக்கிற இடத்துல தேவன் இறங்கி வருகிறார். நலமானதே துதிப்பது நலமா. கைய தலைக்கு மேல நல்ல மகிழ்ச்சியோடு அவர் சமூகத்தில் வரும்போது மகிழ்ச்சியோடு துதிப்பது சுகமானதே, துதிப்பது சுகமானதே, துதிப்பது சுகமானதே. எந்த கண்மலையானவரே, அசைக்கப்பட முடியாத என்னால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? எரேமியாவை பார்த்து கேட்ட அதே தேவன் இந்த மாலை வேளையில நம்மத்தில வந்து நம்மளை பார்த்து கேட்கிற கேள்வி அதுதான். என்னால செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ? ஜோஷுவா, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? மோசையோடு இருந்த நான் உன் கூட இருப்பேன் என்று சொன்னாரு. நல்ல கைகளை தட்டி ஆர்ப்பரித்து, the Lord will be with you as I was with Moses. மோசையோடு நான் இருந்தது போல I am with you, I will be with you. யார் உன்னை விட்டு போனாலும் சரி, ஆமென், all the victory belongs to you. எல்லா ஜெயமும் உனக்குரியதா இருக்கிறது. துதிப்பது நலமானதே, துதிப்பது நலமானதே, துதிப்பது நலமானதே, துதிப்பது நலமானதே. நல்ல கையை ஆர்ப்பரித்து தட்டி சொல்லலாமா? ஹalleluya, ஹalleluya. நல்ல அந்நிய பாஷைகளை பேசி we bless Joshua. யோசுவாவை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஜோஷுவா எழுதின பாடலையே பாடி இந்த ஆராதனையை முடிக்க ஆசைப்படுறேன். அநேக பாடல்களை கர்த்தர் யோசுவா கொடுத்திருக்கிறார். ஆமென். that is a credit for his ordination. ஆமென். அவர் ஒரு தகுதியான மனிதன் என்பதற்கு சில காரியங்களை இது ஒரு காரியம். ஆமென். கர்த்தர் ரட்சித்தார், அழைப்பை கொடுத்தார். ஏற்ற காலங்கள் வரும் பொழுது தரிசனத்தோடு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வம்சத்தை சேர்ந்தவராக வேலை செய்து கொண்டே கர்த்தருக்காக ஊழியம் செய்ய போகிறார். இந்த உலகத்துல 2 ஜெனரேஷன் இருக்கிறது. ஒன்னு வேலையை விட்டுட்டு பேதுருவை போல தேவனுக்காக ஊழியம் செய்கிற ஒரு ஜெனரேஷன். இன்னொரு ஜெனரேஷன் வேலை செய்து கொண்டே அப்போஸ்தலனாகிய பவுலை போல ஊழியம் செய்கிற. ஆமென். இது 2 அடையாளம். இது 2 உலகத்துல நமக்கு இருக்கிற ஒரு பொக்கிஷமான காரியம். ஆகவே ஜோஷுவாவுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த பாடலை அடிப்படையாக வைத்து நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். Thank you Jesus. என் பாதுகாப்பினரே, போஷிக்கும் தலைவா, பாரங்கள் சுமந்தவரே, இறுதி வரை நடத்தி செல்வே. அப்படியே கரங்களை உயர்த்தி பாடுவோமா? என் பாதுகாப்பினரே, போஷிக்கும் பாரங்கள் சுமந்தவரே, இறுதி வரை நடத்தி செல்வே. ஹரனானவர், தலையானவர், பாரம் சுமந்தவர், என் ராஜாவே. He is the King of Kings. He is the Lord of Lords. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடந்தாலும் கர்த்தரை தேடும் யாவருக்கும். அப்படி சொல்லுங்க. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒன்றும் குறைவில்லை. அப்படி
கைகளை அசைத்து ஆவியானவரே என் அரணானவர், என் தலையானவர், பாரம் சுமந்தவர் என் இயேசுவே. வாதையும் பொல்லாப்பும் எனக்கு நேர்ந்திட்டாலும் வாக்கு தந்தவர் என்ன வாழ வைத்திடுவார். வாதையும் அந்த சூழ்நிலைகள் வரும் பொழுது என்ன வாழ வைத்திடுவார். சொல்லுவோம், அரணானவர், தலையானவரே, பாரம் சுமந்தவர் என் இயேசுவே. அழகானவரே, ஓ என் இயேசு. சூழ்ச்சிகள் துரோகங்கள் எனக்கு நேர்ந்திட்டாலும் நிலை குலைந்து போகா நிலை நிறுத்திடுவார். எத்தனை பேர் நம்புறீங்க உங்க பாதையில நிலை நிறுத்திடுவார். அரணானவரே, தலையா இருக்கிறேன், சபைக்கு தலையாகிய இயேசு என் இயேசுவே. அரணானவர், ஓ என் இயேசுவே. பாதுகாப்பின் அரணே, போஷிக்கும் தலைவா, சுமந்தவர், இறுதி வரைக்கும் எங்களை நடத்தி செல்வீங்கப்பா. பாதுகாப்பின் அரணே, தலைவா, உங்களை நடத்தி செல்வி. கரங்களை தட்டி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், எங்கள் யாவரையும் இறுதி வரை நடத்தி செல்லுகிறவரே. ஹல்லேலூயா. அப்படி ரெண்டு கரங்களை உயர்த்தி கர்த்தரை பார்த்து ஆராதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்திற்காக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி அப்பா, இயேசுயா. இயேசுவே உம் நாமம் என்னை அழைத்தவரே, என்னை நடத்திடுவி. என்னை அழைத்தவரே, என்னை நடத்திடுவி. பயமில்லாமல் கலக்கமில்லாமல் முன்னேறி சென்றிடுவேன். சொல்லுமா, பயமில்லாமல் கலக்கமில்லாமல் முன்னேறி சென்றிடுவேன். வாக்கு தந்தீரே, நடத்தி செல்வீரே. அப்படி உயர்த்துங்க, வாக்கு தந்தவர் கடைசி வரைக்கும். எந்த நிலை வந்தாலும் கைவிட மாட்டீர். எந்த நிலை வந்தாலும் கைவிட மாட்டீர். ஹல்லேலூயா, நடத்துங்க பாடு சொல்லு.
கடந்து செல்வீராக. எங்களை அழைத்தவரே, உங்க கொடான கொடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் வடவருக்கு என்ற ஒரு சின்ன கிராமத்தில் இருந்த எங்களை பெயர் சொல்லி அழைத்து, ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கும் பொழுது அழைத்த அதே தேவன் எங்கள் தகப்பனாரை அழைத்து இந்த சென்னை பட்டணத்துக்கு ஊழியத்துக்கு கொண்டு வந்த சர்வ வல்லமுள்ள தேவன் கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக எங்களை நடத்தி வருகிற பரிசுத்த ஆவியானவர், எங்க கூடவே இருந்து எங்களை கைவிடாமல் நடத்தி வந்தவர், எங்களுடைய குடும்பத்தில் 3வது நபராக ஊழியம் செய்வதற்கு நீர் பிரித்தெடுத்திருக்கிற தம்பிக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இன்னும் எங்களுடைய குடும்பங்களில் பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய சந்ததிகளில், எங்களுடைய சகோதரர்களில் அநேகரை ஊழியம் செய்வதற்கு பிரித்தெடுத்து உடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. விசேஷமாக இந்த நாளில் செஃபி டயசஸ் மூலமாக ஜோஷ்வாவை ஆர்டைன் பண்ணி பிரித்தெடுத்து பரிசுத்த தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நீர் திட்டம் வைத்திருக்கிறபடினால் உங்க கொடான கொடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்தி செல்லுகிற பரிசுத்த ஆவியானவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் ஏற்படுத்தி தந்திருக்கிற பிஷப்ஸ்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளில் இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கான்சிக்ரேட் பண்ணி பிரித்தெடுத்து அபிஷேகம் செய்து ஜனங்களுக்கு முன்பாக தேவனை மகிமைப்படுத்த இருக்கிற பிஷப் சாம்சன் தாசன் அவர்களுக்காக நன்றி சொல்லுகிறோம்ப்பா. அழைத்தவர் உண்மையுள்ளவர், அழைப்பை காட்டிலும் அழைத்தவர் பெரியவர். எனக்கு ஆண்டவர் சமீபத்தில் ஒரு காரியத்தை சொன்னார். அழைப்புன்னு ஓடாத, அழைப்பு நல்லதுதான், இல்லை அழைப்பு கொடுத்தது நான் தான். அழைப்பை காட்டிலும் அழைத்தவர் பெரியவர். அழைத்தவர் அவரோடு கூட இருக்கிறபடினால தொடர்ந்து பிஷப் நோவா யோவன்ராஜ் அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எங்களுக்காக நல்ல கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து வருகிற ரெவரண்ட் ஜேக்கப் கோஷி அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே. I never thought this in my life. அழைத்த அழைப்பிலே உண்மை உள்ளவர். யாரை அவர் அழைக்கிறாரோ, யாரை தெரிந்து கொள்கிறாரோ, யாருக்கு வாக்கு கொடுக்கிறாரோ, அந்த விஷயத்துல அவர் உண்மை. டார்கெட் பண்ணி வச்ச ஒரு பழம், இது என்னைக்காவது ஒரு நாள் ஒண்டி உள்ள வச்சு அடிச்சிருவேன். ஸோ டார்கெட் பண்ணி வச்சிருக்கேன். கிரேஸ் பிரேயர் ஃபெல்லோஷிப் என்கிற பாஸ்டர் முருகேஷ் அவர்களோடு சேர்ந்து அந்த சபையில் சவுதி அரேபியாவில் ஆராதனையில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் கேம்ப் மினிஸ்ட்ரியில் கர்த்தர் என்னை எடுத்து பயன்படுத்தினார். அவன் சோர்ந்து போகலை. அவன் எனக்குள்ள அன்றைக்கு அப்பா சொன்ன அந்த வார்த்தை, அவன் ஆண்டவருக்காக ஊழியத்தில் சவாலை பார்த்து, ஊழியத்தில் கஷ்டத்தை பார்த்து, பிள்ளைகள் ஊழியத்துக்கு வர ஒரு சகோதரிக்கு தீராத ஆஸ்மா வியாதி, பல லட்சங்களை செலவு பண்ணி அவங்களுக்கு விடுதலை கிடைக்கல. கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி ஜோம் பண்ண இன்றைக்கு அவர் வாழ்க்கையில் அந்த ஆஸ்துமா நோயே இல்லாமல். My husband leaves as a testimony in our family. நான் எழுதுறேன். ஒரு டிப்ஸ் சொல்லி தரேன். ஒரு கப் ஆஃப் சாய் தான். எங்களுக்கு ரொம்ப டென்ஷனா இருந்துச்சுன்னா பசங்க ஊழியம்னா 2 பேரும் சேர்ந்து தான் இருக்கணும். நல்ல சாட்சி. என்ன சொல்றது அப்படி சொன்னா, ஒரே ஒரு வார்த்தையில சொல்லணும்னா ஜோஷுவா பத்தி கிளவர் மேன் ஆஃப் காட், ஒரு புத்திசாலியான தேவனுடைய மனிதன். ஆகவே அந்த தேசத்துல, அதாவது குவைத்துல நம்ம அந்த தேசத்துக்கு போகவே பயப்படுவோம். கேட்டபடி அந்த உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்கிற ஒரு தேவ மனிதனா இருக்கிறபடினால 100க்கு 100 இன்றைக்கு அவருக்கு நாம் கொடுப்பது அவருடைய பார்வையில மிகவும் பெரிய. Lot of breakings you are going to do, so get ready for a bigger work. Sometimes உங்களுக்கு தூக்கம் கூட இருக்காது. சில நேரம் அந்த சாய் சொன்னீங்கல்ல, சாய் சிந்திக்க கூட டைம் இருக்காது. இந்த சிஃபி பேராயம் சுயாதீன போதகர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரம் வேண்டும் என்கிற தரிசனத்தோடு இந்த ஊழியத்தை ஆரம்பித்தது. பெரும் மதிப்பிற்குரிய பிஷப் நோவா ஐயா அவங்க இதனுடைய இதோ
உன்னை அனுப்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வைத்துக்கொள், உனக்கு முன்பாக நிற்கும் எவனும் மடங்கடிக்கப்படுவான், மடங்கடிக்கப்படுவான். ஆச்சரியப்படுவாய், உன்னோடு பிறந்தவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். உன்னை பெற்ற உன் தந்தை ஆனந்தப்பட்டு ஆனந்த கண்ணீர் வடிப்பார். உன் உண்மையையும் உன் தாழ்மையையும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நிறைவேற்றுவாராக. உங்க நாமத்தில் அவரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே.